கிட்டத்தட்ட பைத்தியத்துக்கான எல்லா அறிகுறியும் அவகிட்ட. நிப்பாட்டுங்க. இங்க பாருங்க, இங்க வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டாக்டர், இவ பைத்தியம்தான். சாரி, மனநிலை சரியில்லாதவ தான். அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டீங்கன்னா ஆஃபீஸில் நான் மெடிக்கல் கிளைம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். லுக் மிஸ்டர் வரதன், நீங்க சொல்ற மாதிரி உங்க ஒய்ஃபுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. கொஞ்ச நாளாக எனக்கு மென்டலாக ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. அதில் கிடைக்கிற பணம் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு பெருமாள் அலங்கார பிரமாதம் இல்ல? ஆமாங்க, ரொம்ப அழகா இருந்தது. ஆமா, இன்னைக்கு என்னமோ பெருமாள் லட்சுமி, நமக்கு அலங்காரம் பண்ண மாதிரியே இருந்தது. எவனோ தேஜஸ், என்ன அழகு, அடையடி பிரமாதமா இருந்ததுயா. இன்னைக்கு என் பிறந்த நாள், கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா? ஏன் வீட்டு பக்கமே வரதில்ல? இன்னொரு நாள் கண்டிப்பா வந்துட்டா போகுது. கண்டிப்பா வரணும்னா நிச்சயமா வரமா. சரி. எனக்கு என்னமோ இன்னைக்கு அந்த சாமிய உயிரா பார்த்த மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. நான் நினைக்கிறேன் இன்னைக்கு ஒன்று பிறந்த நாளுங்கிறதுக்காக பிரமாதமா அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இல்லைன்னா எதுக்கு இவ்வளவு? நல்ல தரிசனம், அதான் ரொம்ப முக்கியம். நல்ல தரிசனம். வீட்ல எப்படிமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. பாப்பாலாம் எப்படிமா இருக்கு? நல்லா இருக்காங்க. கவனம் இல்லாம ரோட்ல நடந்து போறீங்களே, அந்த கார் உங்களை மோதி இருந்தா? தம்பி, அந்த பெருமாள் மாதிரி நீ அவரை காப்பாத்திட்டப்பா. ரொம்ப நன்றி. சரி, அப்படியே வச்சுக்கோங்க. தம்பி, நீ யாருப்பா? எங்க இருந்த? எப்படி வந்து என்ன காப்பாத்தின? இதோ இங்கதான் பாண்டி விளையாண்டுட்டு இருந்தேன். நீங்க வண்டி வரத கூட கவனிக்காம போயிட்டு இருந்தீங்க, அதனாலதான் காப்பாத்தினேன். ஒரு நொடியில ஒன்னும் ஆயிருக்காது, தைரியமா வீட்டுக்கு போங்க. தம்பி, ஒரு தடவை நீ என் வீட்டுக்கு வந்துட்டு போப்பா. எனக்கு உனக்கு ஏதாவது கொடுக்கணும் போல தோணுதே. நான் உங்க வீட்டுக்கு வந்தா இங்க நிறைய பேர் என்ன தேடுவாங்க. நான் இன்னொரு நாளைக்கு வரேன், கண்டிப்பா வரேன். நான் புறப்படுறேன். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். இனி எங்கப்பா இருக்க? அதோ அந்த கோயில் பக்கத்துல தான் இருக்கேன். யார்? அப்பனே, வாங்க 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 வாங்க. ஹாப்பி பர்த்டேமா. ரெண்டு பேரும் காலையிலே தம்பதியா கோயிலுக்கு போயிருக்கீங்க. இதே மாதிரி தம்பதியா நீடோடி வாழணும். தம்பதியா தான் கோயிலுக்கு போனோம். ஒரு நிமிஷம் தவறி இருந்தா உங்க அம்மா மட்டும் தனியா வீட்டுக்கு வந்திருப்பா. என்னங்க, கொஞ்சம் இருங்க, இப்போ வந்துடுறேன். உங்க அப்பா உள்ள வராம பாத்துக்க. என்னப்பா, என்ன தப்பு பண்ண? அம்மா வீட்டுக்குள்ள விட மாட்டேங்குது. நான் தப்பு பண்ணதுனால என்ன வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்ல, நான் தப்பி வந்ததுக்காக என்ன வீட்டுக்குள்ள விடாம இருக்கா அவ்வளவுதான். தள்ளி போங்க. இப்ப போங்க. வாங்க. அப்பா, இன்னைக்கு பர்த்டே உனக்கு அம்மாவுக்கா? எதுக்கு அம்மா உனக்கு சுத்தி போட்டாங்க? சுத்தி போட்டது ஜனனத்துக்காக இல்லம்மா, மரணம் தப்பி போனதுக்காக. அம்மா, அப்பாக்கு என்னாச்சு சொல்ல? அந்த பயங்கரத்தை நானே சொல்றேன். கோயில்ல சாமி தரிசனம் முடிச்சிட்டு வெளியில வந்துட்டு இருந்தோம். அப்பாவை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே.
கோயிலுக்கு போயிட்டு வந்தா தலைக்கால் தெரியாது அவருக்கு. ரோட கடக்கும் போது ஸ்பீடா ஒரு கார் வந்துச்சு. என்னப்பா இது, பார்த்து வரக்கூடாதா? நானும் இந்த பெருமாளோட அழகிய மனசுல நினைச்சிட்டு இருந்தேன்னா சுத்தீவிர இருக்கிறது எதையுமே கவனிக்காம விட்டேன். நல்ல வேளை உங்க அம்மாவோட பிறந்த நாள் எனக்கு இறந்த நாள் அமையாம போயிடுச்சு. எப்படிப்பா ஒரு சின்ன பையன் உன்னை பிடிச்சி இழுத்து காப்பாத்துனா? அதாம்மா எனக்கும் புரியல. ஒரு நிமிஷத்துல நடந்து போச்சு. என்னமோ மிலிட்டரியில கமாண்டோ ட்ரைனிங் எடுத்த மாதிரி அப்படியே வந்தான், இழுத்து போட்டான். என்ன அலர்ட்டா இருந்தான். அவ்வளவு வேகமா அவன் செயல்பட்டது என்னன்னு எனக்கே புரியல. எல்லாத்தையும் செஞ்சுட்டு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சான் பாரு. அந்த சிரிப்பை என்னால மறக்கவே முடியலம்மா. யாருப்பா அந்த பையன்? யாருன்னு தெரியலம்மா. நான் யாருன்னு கேட்டேன். நான் பக்கத்து தெருவு தான் சொல்லி ஓடி போயிட்டான். ஏன்பா அந்த சின்ன பையனை அப்படியே போக விட்டீங்க? கூட்டிட்டு வந்திருந்தா எங்க அப்பாவை காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லிருப்போம்ல. அப்படி கியூட்டா ஒரு gift கொடுத்துருக்கலாம். எனக்கும் அந்த எண்ணம் இருந்ததுமா. பட் யோசிச்சு பாரு, நான் புஸ்தகத்தில் தான் படிச்சிருக்கேன் அந்த மிரக்கல்ஸ் எல்லாம் நடக்கும்ட்டு. என் வாழ்க்கையில நடந்துட்ட உடனே அந்த நேரத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சு போயிட்டேன் நான். அவ்வளவுதான். மொத்தத்துல உன் டைம் ரொம்ப நல்லா இருக்கு. என் டைம் மொத்தம் இல்லம்மா, அந்த காரு ஓட்டினவன் டைமும் நல்லா இருந்திருக்கு போல இருக்கு. இல்லைன்னா அவனும் கோர்ட்டு கேஸ்ல அரைஞ்சிருப்பான். அந்த சின்ன பையன் அவன் எங்க இருந்தாலும் அவனுக்கு எங்களோட தேங்க்ஸ்பா. ஏங்க கொஞ்ச நாள்லயே இது உங்களுக்கு 2வது கண்டம் இல்ல? ஆனா நான் நினைக்கிறேன் நீ இந்த மஞ்சள் கயிறு கட்டி வச்சிருக்கிற கழுத்துல அதுல மாஞ்சா கயிறும் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அது அவ்வளவு ஸ்ட்ராங்கா என்ன காப்பாத்திருக்கு. நான் ஒன்னும் மாஞ்சா போடலீங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என் கழுத்துல போட்ட முடிச்சுதான் இப்ப உங்களை காப்பாத்திருக்கு. என் உசுர் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒண்ணுமே ஆகாது. போதும்மா, உன் பர்த்டே அன்னைக்கு ஹாப்பி மூட்ல இல்லாம எதுக்கு இதே நினைச்சிட்டு இருக்க? போதும்மா, உன் பர்த்டே அன்னைக்கு ஹாப்பி மூட்ல இல்லாம எதுக்கு இதே நினைச்சிட்டு இருக்க? இந்த ஆக்சிடென்ட் நடந்ததை உங்க மைண்ட்ல இருந்து எடுத்துருங்க. ஆண்டாள், இந்த விபத்தை நான் மறந்துட்டேன்னா அப்புறம் அந்த பையன் செஞ்ச உதவியை நான் மறக்க நேரிடுமா? மறக்கக்கூடிய உதவியை அவன் செஞ்சிருக்கான். பங்காரு, எனக்கு போனஸா ஒரு 25,000 ரூபாய் பணம் வந்துச்சுல்ல, அதை பத்திரமா சாமி உண்டியல்ல போட்டு வைமா. சரிங்க. ஆமாம்மா, என்னை காப்பாத்தின அந்த பையன் கண்டிப்பா அந்த வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்படி அவன் இங்க வரும்போது என்கிட்ட பணம் இல்லாம போயிடக்கூடாது. இந்த பணம் பத்திரமா உண்டியல்ல இருந்ததுன்னா அவன்கிட்ட கொடுத்துடலாம் இல்லையா? அப்பா, உனக்கு வயசு ஆயிடுச்சுப்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இறையணுமே. உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா எங்களால தாங்க முடியாதுப்பா. எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உங்களாலலாம் தாங்க முடியாதுங்கிறது என் வெங்கடேச பெருமாளுக்கு தெரிஞ்சிருக்கு போல இருக்கு. அதனால தானே என்னை காப்பாற்றி விட்டுருக்கான். சப்போஸ் அந்த பையன் வீட்டுக்கு வரலனா உண்டியல போட்ட பணத்தை என்னப்பா பண்ணுவ? கண்டிப்பா உனக்கு மேக்கப் திங்ஸ் வாங்க கொடுக்க மாட்டேன். இல்ல மாலா, அந்த பையன் நிச்சயமா வருவான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் முகத்துல ஒரு தேஜஸ் மட்டும் இல்லம்மா, ஒரு உண்மை தெரிஞ்சுது. அப்படியே அந்த பையன் இங்க வரலன்னாலும் இந்த பணம் அவனை போய் சேர்ந்துரும் தான் நினைக்கிறேன். இன்னைக்கு அவன் அத்தை பையன் வருவானா தெரியலையே. எதுக்கும் வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன சார், வழக்கமாக உங்கள் கூட வர பொண்ணு அன்னைக்கு வேற ஒருத்தர் கூட போயிடுச்சு. யோ, உனக்கு வேற வேலையே இல்லையா? இதுக்குன்னே பஸ் ஸ்டாண்டுக்கு வருவியா? போயா, வந்துட்டான். ஹாய் உமா, வா 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 வா. என்ன உமா, ஒரே புழுக்கமா இருக்குல்ல? சம்மர் ஆரம்பிச்சிருச்சு. சரண்யா நல்லா படிக்கிறாளா? படிக்கிறான். ஆஃபீஸுக்கு லேட் ஆகுது, வா போலாம். என்ன அமைதியா நிக்கிற? உங்க அத்தை பையன் இன்னைக்கு வரானா? வரல. அப்பவா பைக்லயே போயிடலாம். பரவாயில்ல, ஆட்டோ நான் வரேன்.
சார் நானும் அந்த வழியாக தான் போகிறேன், என்ன கொஞ்சம் ட்ராப் பண்ணிடுறீங்களா? வந்துட்டியா? வா. ஃபீல் பண்ணாதீங்க பிரதர், இந்த பொண்ணுங்களே அப்படி தான், வேணும்னா பேசுவாங்க, வேணும்னா மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போயிடுவாங்க. இவர் எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்திருக்காரு? ஒன்றும் புரியலையே. ஏன் இங்கே நின்ட்ட? உள்ளவா. அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நாளாக ஏதோ குழப்பத்தில் இருந்தல, அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கேன். டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் சொல்கிறத கேட்டு அமைதியாக இருந்தால் போதும், மற்றதெல்லாம் நானே பார்த்துக்கிறேன். ம், வா. மே கமின்? வாங்க வாங்க, உட்காருங்க. டாக்டர், இதுதான் என்னுடைய ஒய்ஃப். நான் சொன்னேன்ல, கொஞ்ச நாளாவே ஆக்டிவிட்டிஸ்லாம் சரியில்லை டாக்டர், நார்மலாகவே இல்லை. கிட்டத்தட்ட பைத்தியத்துக்கான எல்லா அறிகுறியும் அவகிட்ட. பாட்டுங்க, இங்கே பாருங்க, இங்கே வந்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லாருமே ஏதாவது ஒரு வகையில் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க தான். முதல்ல உங்கள் ப்ராப்ளம் என்னன்னு சொல்லுங்கள், மற்றதை நான் சொல்கிறேன். டாக்டர், கொஞ்ச நாளாகவே ஏதோ சிந்தனையிலே இருக்கா. கேஸ் ஆஃப் பண்ண மறந்துடுறா, அயன் பாக்ஸ் ஆஃப் பண்ண மறந்துடுறா. அவளுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத மாதிரி இருக்கிறா டாக்டர். பின்னால் ஏதாவது பிரச்சனை ஏறுமோன்னு எனக்கு பயமாக இருக்கு. அப்படியா? எதனாலம்மா அப்படி இருக்கு? நான் சொல்கிறேன் டாக்டர், சின்ன வயசுல இருந்தே அவங்க அப்பா அம்மாவோட அட்டாச்சாக வளர்ந்தவ. அப்புறம் அவ கல்யாணம் ஆகி வந்ததும் அவங்கள பிரிஞ்சு இவனால் இங்கே இருக்கவே முடியல, ஹோம் சிக்கு. அதனால தான் அப்படி இருக்கா. ஓகே, ட்ரீட்மெண்ட் பண்ணிடலாம். அப்புறம் டாக்டர், ஒரு ரெக்வெஸ்ட். சொல்லுங்க டாக்டர். இவ பைத்தியம்தான், சாரி, மனநிலை சரியில்லாதவ தான். அப்படி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டிங்கன்னா ஆஃபீஸில் நான் மெடிக்கல் கிளைம் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். லுக் மிஸ்டர் வரதன், நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் ஒய்ஃபுக்கு பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் மனசில் இருக்கிற அதிகப்படியான கவலையினால் வர்ற பிரச்சனை. இதை ஈஸியாக க்யூர் பண்ணிடலாம். அதுக்காக நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. இல்லை டாக்டர், என் ஹஸ்பண்ட் சொல்கிறது சரிதான். கொஞ்ச நாளாக எனக்கு மென்டலாக ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க. அதில் கிடைக்கிற பணம் தான் எனக்கு ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மிஸ்டர் வரதன், ஐ வில் கிவ் தி சர்டிஃபிகேட். ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்டவங்கன்னு தரமாட்டேன், மென்டலாக டிஸ்டர்ப் ஆனவங்கன்னு வேணால் தரேன். ஓகே டாக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். சரோஜா, வெரி குட். இப்போதான் நீ என்னை சரியா புரிஞ்சு வச்சிருக்க. கவலைப்படாத, சீக்கிரம் குணப்படுத்திடலாம். ஹலோ, சொல்லுங்க. என்னையா பைத்தியங்கிற? இதை வச்சு நான் உன்னை என்னெல்லாம் பண்ண போறேன்னு பாரு. அம்மா, ஹாப்பி பர்த்டேமா. ஹாப்பி பர்த்டே அத்தை. थैंक यू. எடா வெங்கடேஷா, உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் மறந்து போச்சு, உனக்கு அம்னீசியான்னு சொன்னாங்க. அம்மா பிறந்த நாள்லாம் எப்படிடா ஞாபகம் வச்சிருக்கிற? சொல்ல போனா நான் மறந்துட்டேன்ப்பா, கீதா தான் ஞாபகப்படுத்துறேன். நிஜமாவா? வெரி குட், வெரி குட். அத்தை, ஹாப்பி பர்த்டே. எதுக்கு? வாங்கிக்கோங்க அத்தை. என்னது புடவையெல்லாம் கொண்டு கொடுக்குற நீ? சரிதான், இது அதை விட பயங்கர ஆச்சரியமா இருக்குதே. அம்மா, 2 பேரும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வாங்க வாங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. பாருங்க, ஆஸ்திக்கு ஒன்று பெத்துக்கிட்டீங்க, ஆசைக்கு ஒன்று தைரியமா பெத்துங்க. ஆனா நீ புடவை வாங்கி கொண்டாந்து கொடுத்துருக்கிற பத்தியா, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கே. சும்மா இருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. நீ வாமா. என்னடா காஸ்ட்லியான புடவையெல்லாம் கொண்டாந்து கொடுத்துருக்கிறா? எங்க இருந்து காசு? அவ சம்பளத்திலேயே வாங்க போறா? எல்லாம் நீங்க கொடுத்தது தான். நான் கொடுத்தது எனக்கு. பணம் என்னத்த பணம், மனுஷங்க தான் முக்கியம். உங்களுக்கு புடவை பிடிச்சிருக்குல்ல? అలా పోతుందా సంగతి? డే
ஓனாய் காரணம் இல்லாம ஊழையிடாதுடா. அத்தை, என் கசின் மஞ்சுளா உங்களுக்கு தெரியும்ல? அதான் அத்தை, என் கல்யாணத்தும் போது என் கூடவே இருந்தாலே. அவளுக்கு வரன் பார்த்துட்டு இருக்கோம். உங்க பையன் வாசுவை கேட்கலான்னு. ஓஹோ, இந்த வீட்டுக்குள்ளேயே மறுபடியும் ரீஎன்ட்ரியா? அதான் இவ்வளவு ஹெவி கிஃப்ட் எல்லாம். ஏண்டா ஒருவேளை இதுக்கு மாட்டோம்னு நாங்க சொல்லிட்டா கொடுத்த புடவையை திரும்பி வாங்கிக்குவாரா? ஐயோ, அப்படி இல்ல அத்தை. இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் எடுக்கிற முடிவில்ல, எல்லாம் அவரோட முடிவு தானே. நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன். பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒத்து வராதுப்பா. கேக் ரெடி. எங்க பர்த்டே பேபி எங்க? அம்மா வா 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 அம்மா. ஆன்ட்டி வாங்க ஆன்ட்டி. அம்மா அப்பா வா வா. சீக்கிரம் வா. வா வா நில்லுமா. என்னம்மா? நில்லு இங்க வா. என்னடா இது? கேக் எல்லாம் பண்ணி வச்சு என்ன உங்க அம்மாக்கு பர்த்டே இன்னைக்கு ரொம்ப கிராண்டா? அப்பா தாலி இல்லாம கூட கல்யாணம் நடக்கும். கேக் இல்லாம பர்த்டே கிடையாது. ஏண்டா நான் என்ன சின்ன பொண்ணா? எதுக்கு எனக்கு கேக்கு இந்த அலங்காரம் எல்லாம்? நீ சின்ன பொண்ணு தான், அதனால தான் உனக்கு ஒரே ஒரு கேண்டில் வச்சிருக்கான் பார். ஆக்சுவலா உன் வயசுக்கு நாங்க இங்க கேண்டில் எல்லாம் வைக்கணும்னா வீடு பத்திக்கும். சரி யார் முதல்ல பாட்டு ஆரம்பிக்க போறீங்க? ஆரம்பிக்கலாமா? 1 2. சரி யார் முதல்ல பாட்டு ஆரம்பிக்க போறீங்க? ஆரம்பிக்கலாமா? 1 2. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mama. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Mama. Happy birthday. உது. Very good. என்ன வெட்றாயா? பத்தியா மூத்த பையன் தான் ஃபேவரட். அங்க போற பத்தியா நீ? யாரா பட்டு வச்சது? நான் தான்ப்பா. நீயா? படவா சிகரெட் பிடிக்கிறியா நீ? சின்னப்பா இப்படி சொல்ற? குடு எல்லாரும் குடு. இங்கதான் நிறுத்துங்க. ஒரு நிமிஷம் இருங்கண்ணா, நான் போயிட்டு வந்துடுறேன். வாசு யார் பாரு? என்ன கீதா, அம்மாவுக்கு அப்ளிகேஷன்லாம் போட்டாச்சா? அதெல்லாம் போட்டாச்சு, நீங்க வாயை மூடிட்டுருங்க. ஹே வாட் a சர்ப்ரைஸ். நீ வருவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. வா வா வா. நம்ம வீட்டுக்கே வந்துட்டு நம்மளே மதிக்க மாட்டேங்கிறா. அடே வாமா. ஏய் நம்ம ஜெயராமன் பொண்ணு, நம்ம வாசு பிரான்ச்சில் தான் ஒர்க் பண்றா இவ்வளோ. வாமா வா. கொஞ்சம் அப்படி வாங்க. ஹாப்பி பர்த்டே ஆண்டி. Thank you. என்னம்மா இது? இவளுக்கு பிறந்த நாள் உனக்கு எப்படி தெரியும்? வாசு இவன் சொல்லியிருப்பான். இவன் ஆபீஸ்ல மற்ற வேலையெல்லாம் செய்யறான் இல்லையோ இதெல்லாம் கரெக்டா சொல்லிடுறான் போல இருக்குதே. அங்கிள் ஒரு குட் நியூஸ், எனக்கு வேலை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வெரி குட் வெரி குட். என்னடா வாசு என்கிட்ட சொல்லவே இல்லை இதை? இல்ல அங்கிள், நான் யார்கிட்டயுமே சொல்லல, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்றேன். உமா நீ சாதிச்சிட்டம்மா. யூ ஹவ் லிவ்ட் அப் டு யுவர் ஃபாதர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஆனா இந்த நல்ல விஷயத்தை குடும்பத்துக்கு வெல்விஷர்னு என்கிட்ட முதல்ல சொல்றப்பார். ஐ அம் வெரி கிளாட். என் ஃபியூச்சருக்காக இந்த வேலையை நீங்க தான் ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தீங்க. அம்மா நான் பாதையை தான் போட்டேன், பயணம் போனது நீ தானே. சரி அப்ப நான் வரேன் அங்கிள். என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்ற? சாப்பிட்டு போறியா? இல்ல பக்கத்துல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரேன். ஞாபகம் வச்சு வந்தியா? அதுவே நல்ல விஷயம். அம்மா கிட்ட சொல்லு. கண்டிப்பா அங்கிள். வரேன் ஆண்டல். வரேம்மா. வரேன் மலா. புட்சாலி பொண்ணு. இவ வயசுல ஜெயராமன் கூட இவ்வளவு பொறுப்போட இருந்தானாங்கிறது எனக்கு சந்தேகமா தான் இருக்குது. நல்லபடியா வேலை அமைஞ்சு போச்சு. அதே மாதிரி நல்ல புருஷன் அவனுக்கு அமைச்சிட்டான்னா அந்த ஃபேமிலி செட்டில் ஆயிடும். அமையுங்க. போலானா? சரிம்மா. அவளுக்கு ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்தீங்க, நீங்களே நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கட்டி வைங்க. அதாம்மா நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒரு பையன் அவனுக்கு இந்த வீட்டிலே ஒரு மடக்கி போட்டா நல்லா இருக்காது? பகாரு என் மனசுல அந்த உமாக்கு ஒரு பையன் இருக்காமா? இங்கேயே தான் இருக்கான், இதோ பக்கத்திலே இருக்கான். நம்ம கோதண்டத்தை சொன்னேன்,
நல்ல பையன் தானே அவன். பேசாம இவனுக்கு உமாவுக்கு முடிச்சு போட்டு விட்டுலாமா? கூடவே துணி பறிக்கிறியா? ஐயோ முறைக்கிறானே. கிளம்பிட வேண்டியதான்.